ஐ திங்க் தி லாஸ்ட் மூவி இப்போது கோட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 11 மணி கரெக்டாக வந்து அவர் டைம் ஷூட் டைம் அந்த பிரேக்கில் சாப்பிடுவார். நான் 11 மணிக்கு கடையில் இருந்து நான் அந்த சாண்ட்விச் பண்ணணும். சீசனிங்கை போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு மேரினேட் சீசனிங்கை போட்டு கடிச்சிட்டு இன்னும் இவ்வளோ காரம் இது என்ன மசாலான்னு திட்டினவங்க இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, என்னடா என்ன சொதப்பினானுங்கன்னு தெரியலையா. நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து அவிக்காமல் அப்படியே வெறும் சாதம் ரைஸை அனுப்பலாம். வெறித்தனமான தோனி ஃபேன். அண்ட் ஆக்சுவலி ஐடலைஸ் ஹிம் ஃப்ரம் அன் ஆங்கிள் ஹவ் ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹவ் ஹி ஆக்சுவலி லீட்ஸ் த டீம். எனக்கு இந்த ஐடலைசேஷன் இவர் தான் அந்த மாதிரி ஒரு கடவுள் ஆஸ்பெக்டில் எனக்கு அது பார்க்கணுன்னு எனக்கு தோணுது. ஸோ த நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து காஃபி வித் கரண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா, அதனால் அதே மாதிரி பண்ணலாம். ரேபிட் ஃபயர். ஸோ ரேபிட் ஃபயரில் ஜென்ரலாக நல்லா பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் தருவாங்க. ஸோ நாங்கள் வந்து நல்லா பண்ணாலும் பண்ணலினாலும் எல்லாத்துக்கும் கிஃப்ட் தரணுங்கிற முடிவோட ரேபிட் ஃபயர் ஆரம்பிக்க போகிறோம். இவ்வளோ சாப்பாடு கொடுத்துட்டீங்க. இன்னும் விஎஸ் பண்ணி இது இருக்கு, இன்னும் வந்து கிரு இது இருக்கு. பட் அந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு முன்னாடி வந்து த நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் டேஸ்டிங் வருது. வி ஹாவ் விஎஸ் மணி ஸ்நாக்ஸ், வி ஹவ் பொட்டேட்டோ சிப்ஸ், பனானா சிப்ஸ், முறுக்கு, கடலை பருப்பி ஃப்ரம் விஎஸ் மணி. அண்ட் டிவைன் ஃபுட்ஸ்லேருந்து வி ஹாவ் ஏபிசி ப்ராடக்ட், ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அதை வந்து மில்கில் மிக்ஸ் பண்ணியிருக்கு, ஏபிசி பவுடர். அண்ட் வி ஹவ் டிவைன் ஃபுட்ஸ் குல்கந்து. அதோட முக்கியம் டிவைன் ஃபுட்ஸோட வந்து சிக்னேச்சர் ப்ராடக்டான பருத்திப்பால் வந்து கிரு வந்து சேஷட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் சேஷட் வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக கிரு லான்ச் பண்ணியிருக்கிறது த பருத்திப்பால். ஸோ இட்ஸ் ஆர் ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் டு ஆக்சுவலி ஷோ திஸ் ஃபர்ஸ்ட் ஆன் த ஷோ. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் கிரு. தேங்க்யூ அதிகர். மெட்டா எக்ஸ்கியூஸ் பண்ணி நாங்களே ஆளுக்கு ரெண்டு பிச்சை எடுத்து போகிறோம். ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு ஒரு கொஷின் இருக்கும். ஒன் லைனில் குவிக்காக எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். ஸோ வில் பாஸ் ஆன். நீங்கள் ஒரு கொஷின் எடுப்பீங்க, படிப்பீங்க, அந்த கொஷின் நாங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணுவோம். சேம் அடுத்தது அவர் எடுப்பார், படிப்பார், எல்லாரும் ஆன்சர் பண்ணுறோம். வாட்ஸ் யுவர் டாப் செல்லர் அண்ட் ஒய் டு யூ திங்க் இட் இஸ்? அவர் டாப் செல்லர்ஸ் பருத்திப்பால், அதான் இப்போ சொன்னது. அது என்னென்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அந்த செக்மெண்ட்டில் வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால் நாங்கள் லான்ச் பண்ணும்போது அது கரெக்டாக போஸ்ட் கோவிட்னும் போது பீப்புள் ஆர் ஆல்சோ அந்த ஹெல்த் செக்மெண்ட்டில் இருந்ததுனால இட் ஒர்க் ஃபார் அஸ். இட் யூஸ் டு பி காஃபி எங்களுக்கு. நவ் இட் இஸ் ஆக்சுவலி பொட்டேட்டோ சிப்ஸ் அண்ட் ஐ திங்க் இட் ஒர்க்ஸ் பிகாஸ் we are probably the only ones brandedல we are doing the South Indian style hot chips கடையில் கிடைக்கிற மாதிரி potato chips. So I think that could be the reason. For us it's a biryani kits because I think we solved the whole problem of making a really good Ambur biryani or Dindigul biryani at home. With that success we are actually coming with a few more biryani products. I think we got a lot of people who never thought that they could make biryani at home to make biryani. That is one of the reasons that product works for us. Japan chicken. இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு ஜப்பான் chicken. ஆமாம். So Japan chicken is very popular and highest selling too, and mutton biryani. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா we are quite good at doing it and very consistently also. For us, I think our gelatos and sorbets are our best sellers. We are a gelateria brand. But I would also add that the popsicles are also doing very well. You have people who come and buy ஒரு 10-12 popsicle வாங்கி ஆஃபீஸில் போய் எல்லாருக்கும் ஒன்று பிரித்து கொடுத்துருவாங்க. So those are also like going very well. Maybe the last item I would say is, see, nowadays people are celebrating everything. Promotion, you'll celebrate. You get a birthday, you celebrate. So the cakes are also, the takeaway cakes, they're also going well. கருப்பட்டி காஃபி தான். காஃபி இதெல்லாம் கருப்பட்டி காஃபி, ஸ்வீட்ஸ் எல்லாம் கருப்பட்டி அல்வா. சும்மா ஒரு வால்யூம் சொல்லணுமாங்கண்ணா, எனக்கு காஃபிங்கெல்லாம் தெரியும். எத்தனை லிட்டர், எத்தனை காஃபி, அந்த மாதிரி ஏதாவது நம்பர்? ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 40,000 காஃபி டீ சென்னையில் சேல்ஸ் பண்ணிட்டு 40,000 காஃபி. Now it's your turn to open and read. Your favorite business or sports idol? I don't idolize people. I feel like there are many things that you can like about somebody and not like about the same person also. எனக்கு இந்த ஐடலைசேஷன் இவர் தான் அந்த மாதிரி ஒரு கடவுள் ஆஸ்பெக்டில் எனக்கு அது பார்க்கணுன்னு எனக்கு தோணினது. Fair answer. I have a clear answer. I like Dhoni. வெறித்தனமான தோனி ஃபேன். And actually idolize him from an angle how he carries himself and how he actually leads the team. And அந்த லீடிங்கை தாண்டி பார்த்தீங்கன்னா அது நிறைய டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. பட் அவரோ ஹி கேரிஸ் இருக்குல்லங்க, that actually makes things happen, makes things done. அவருக்காகவே பண்ணுறோங்கிற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு அவரா பில்ட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் சூப்பர் ஹியூமன் திங் டு டூன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் மை ஆன்சர். MS Dhoni, undoubtedly. 2 reasons. One, the way how he
பொசிஷன்ஸ் himself, ஒரு மீடியாவை ஃபேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் how he presents himself, the calm and composed nature, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா something that is a very big கேரக்டர் ஆஃப் his. அது வந்து நம்ம ஐடலைஸ் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயம் இருக்குது. லீடர்ஷிப் வந்து ஊருக்கே தெரியும், இஸ் தி பெஸ்ட் லீடர்ன்ற மாதிரி சொல்லி. ஐ மீன் சின்ஸ் த கொஸ்டின் வாஸ் டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ன்றதுனால அது ஒன்று. ரெண்டாவது வந்து இஸ் அ கஸ்டமர் ஆஃப் ஈரோடு அம்மன் அண்ட் வி ஹவ் காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு think of the next season when CSK is playing. And பிரியாணி பரிமாற வேலை ஏதாச்சும் இருந்துச்சா கொஞ்சம் அவைலபிளாக இருக்கு, நிறைய பேர் அவைலபிளாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து தோனி ரிட்டையர்மெண்ட் வந்து எல்லாரும் ஒரு விதத்தில் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணது திருப்பியும் சென்னை எப்போ வந்தால் எப்போ நம்ம சர்வ் பண்ண முடியும். ஐ மீன் அந்த ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அண்ட் வீவ் காட் ஐ மீன் சாக்ஷி மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ வெரி பிக் கஸ்டமர் ஃபார் அஸ் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ போஸ்டட் இட் ஆன் ஹர் இன்ஸ்டாகிராம் பேஜ். பார்த்தீங்கன்னா தோனியோட ஃபேவரட் ஃபுட்டுன்ற மாதிரி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொத்து பரோட்டா ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ MS தோனி அன்டோட்டட்லி. அந்த பிரியாணி பரிமாற வேலை மறந்துடாதீங்க, ரெடியாக இருக்கேன். பிரவீன்? I think Ratan Tata. Ratan Tata, he passed away recently, rest in peace. But the vision, see, there are a lot of people who can execute projects, do things, build revenue. But it takes special people to have the vision to think about things decades in advance. I mean, look at all the brands he has bought from abroad to here. I mean, look at Land Rover, look at Jaguar, how he took the technology. It had a trickle-down effect to Tata. Now Tata is like really selling good quality vehicles. So I think that amount of vision and also the philanthropic drive that he had is something that I find very admirable. இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா நான் இவர் நம்ம சந்திரமோகன் சார், அருண் ஐஸ்கிரீம் சந்திரமோகன் சாரை சொல்லுவேன். அவரோட ட்ராவல், அப்புறம் அவர் நம்ம வேலுமணி சார், அந்த மாதிரி நம்ம தமிழ் ஆளுமைகளே வந்து நிறையா ஜீரோலேருந்து வந்து எங்கேயோ போயிருக்காங்க. அவங்களோட ஸ்டோரி எல்லாம் கேட்டு அது நிறைய இன்ஸ்பயர் ஆகி அவங்க எப்படி இதை டீம் பில்ட் பண்ணாங்கன்றதை நிறையா அவங்களது வாட்ச் பண்ணுவேன். ஸோ அது வந்து இது ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா வீரேந்திர சேவாக் எப்படின்னா எந்த நடந்தாலும் தைரியமோட முதல் பந்தே அடிக்கிறது. அதே மாதிரி தான் நாங்களுமே இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு முரட்டு தைரியம் வேணுமாங்க. ஸோ நம்ம டெஸ்டிங்லாம் பண்ணி பண்ணுறதுக்கு இறங்கி பார்ப்போம் பண்ணி இப்போ அப்படின்றதில் நாங்கள் சில இதுவும் கூட அதுலேருந்து கூட எடுத்து கூட பண்ணுறது. எனக்கு ராஜு பஜாஜ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இனிஷியலாக பிகாஸ் அவங்க பஜாஜ் ஸ்கூட்டர் எல்லாமே வந்து பீக்கில் போயிட்டு இருக்கும்போது ஹி ஷட் டவுன் ஆல் த ஸ்கூட்டர் எல்லா இதுவுமே 150cc வருதுன்னும் போது தேவர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஒன்லி ஒன் ப்ராடக்ட். அந்த பல்சர் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. பல்சர் மட்டும் வச்சுட்டு இட்ஸ் லைக் கம்ப்ளீட்டாக மோஸ்ட் ஆஃப் திங் விச் எல்லா தாட்டையும் சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா யூ டிஃப்ரென்ஷியேட் ஆர் டை, பெஸ்ட் ப்ராடக்ட் வில் பி தேர். இப்போ நீங்கள் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட் ப்ராடக்ட் வரும். பட் த திங் இஸ் கீ திங் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன். பட் அது இட் ஒர்க்டு. இப்போ எல்லாமும் இப்போ ஈவியில் வந்து பெரிய பெரிய சின்ன பிளேயர்ஸ்லேருந்து எல்லாமும் அடிச்சுட்டு இருக்கும்போது அவன் இன்னும் அந்த ஈவி ஸ்கூட்டரை ரீப்ளேஸ் பண்ணி அது ஒரே ஒரு மாடல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ லைக் த வே ஹி டுக் த பிராண்ட். Perfect, Kiru. Now it's my turn to read. Rank the tools for success based on your experience. நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். இதில் வந்து சக்ஸஸ்க்கு இந்த ஆர்டரில் தான் நான் ரேட் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். பேஷன், ஃபண்டிங், நெட்வொர்க்கிங், க்ரியேட்டிவிட்டி, லக். ஓகே, எனக்கு வந்து என்னென்னா பேஷன் ஃபர்ஸ்ட், க்ரியேட்டிவிட்டி செகண்ட், ஃபண்டிங் தேர்ட், நெட்வொர்க்கிங் ஃபோர்த், லக் லாஸ்ட். Passion, yeah, I mean, undoubtedly passion would be the first thing. Creativity, funding, networking, luck. Yeah. Passion, I think. Funding, creativity, networking, luck. Passion, creativity, networking, funding, luck. Yeah, obviously passion, creativity, networking, funding, might be luck. Passion, creativity, luck, funding. Sir, the first person to actually put luck கொஞ்சம் மரியாதை கொடுத்து மேலே வச்சுருவார் மட்டும்தான். நீங்கள் சொன்ன மாதிரி பேஷன்லாம் இருந்தால் தான் ஐடியாவே வரும். ஆனால் அந்த நெட்வொர்க்கிங் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வாழ முடியாது. நெட்வொர்க்கிங் ப்ளஸ் ஃபண்டிங் ப்ளஸ் லக் இருந்தால் தான் கிரியேட்டிவிட்டி வரும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு லக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் என்னோட பெட்டராக ரொம்ப பேர் இருக்காங்க. தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹூ கேன் மேக் மச் மோர் பெட்டர் ஃபுட், மச் மோர் பெட்டர். ஆனால் பட் தே ஆர் நாட் விசிபிள். இப்போ எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கல.
So God has been very kind on all of us here. So that is why we are here அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். Because there are so many talented people outside who are not able to showcase their talents. So அந்த லக் வந்து நம்ம மேலே கொஞ்சமாவது இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக. 3 things you look for use in the sales pitch. Maybe you can say one thing that you consciously do when you're selling a sales pitch. அண்ணா. Cha. Brilliant answer. இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் that works for me. ஆமா. அண்ணா. He says he'll use அண்ணா. ஆமா. அது தோனியா இருந்தாலும் அண்ணா தான். அவரோட பையனா இருந்தாலும் சின்ன வயசுல அண்ணா தான். ஆமா. ஆக்சுவலாக நீங்கள் பாலனை சொல்ல பார்க்கும்போது வயசு வித்தியாசம்லாம் பார்க்காம எல்லாத்தையும் அண்ணான்றவர். அதுவும் கூட ஓஜி ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி சொன்ன மாதிரி வயசு வித்தியாசம்லாம் ஆனால் எப்படி இருக்கீங்கன்ட்டு. What would you do in your sales pitch? I prefer more written stuff, but பேசுறதுல maybe long-term vision. I think that's what I come back to again and again, because இப்போ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா I like to give it my all. லைக் எல்லாமே யோசிச்சு எல்லாமே பிளான் அவுட் பண்ணி எல்லா எஃபர்ட் எடுத்து ஐ லைக் டு டூ இட். I mean, there are certain people who like to do multiple businesses to good enough extent so that it grows and scales. But I like to put my all into the one thing that I'm working on. So, avlo effort or one thing I'm working on podumbodhu, I want to make sure that it's a long lasting vision. It's not something that will just like within a year or two, it's just, you know. So, that is my main thing. நீங்களா? கஸ்டமர்ஸை பார்த்தோன்னே ஒரு இன்பகமாக சிரிக்கிறதுலேருந்தே அந்த ட்ராவல் ஆரம்பிக்கணும். ஐ திங்க் ஸ்மைல்லையே சேல்ஸ் ஆரம்பிக்கிறது. பிரில்லியன்ட். இல்லை, அது ஓவரால் ஜேர்னி தான். இப்போ நம்ம முடிச்சுட்டு வந்து இது ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் சொன்ன மாதிரி பிரவீன் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் சிங்கிள் ஃபோக்கஸ். ஐ எம் ஆல் இன் ஃபார் திஸ்ங்கிறத கன்வே பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் சேல்ஸ் நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. I don't use any presentations or any tools or anything like that. For you, it's conversation. Just a conversation. So if you're able to vibe with the person, my sales done. இல்ல, அது vibe is difficult. As in, it's not in my hands. என்னோட சைட்லேருந்து அந்த ஸ்டோரியை நான் எவ்வளோ சின்சியராக பேஷனேட்டாக சொல்கிறேனோ அது என் கையில் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் நான் I don't have an additional tool. I don't want any other distraction actually. எனக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. I always try to find out what is in it for the other person. ஒரு லெவலுக்கு அவங்கள பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன கேட்டால் அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். என் கதை நான் பேஷனேட்டாக சொல்கிறது ஒன்று, பட் அவங்களுக்கு இது கேட்கணும்னு தோன்றதை வந்து நான் சொன்னேன்னா மை சேல் இஸ் ஆல்மோஸ்ட் டன்னுங்கிறனால எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். அது வந்து கோர்ஸ் ஆஃப் த கான்வர்சேஷன்லேயே இருக்கலாம், இல்லை பிஃபோராக இருக்கலாம், இல்லை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்ககிட்டே ஃபோன் பண்ணி இப்போ பிரபுன்னு யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணா நான் அவங்க பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு 5 நிமிஷம் கதை கேட்டுப்பேன். அது வந்து எனக்கு ஆல்வேஸ் இட்ஸ் யூஸ். இல்லை, அது வந்து நம்ம கிரவுண்ட் லெவலில் நம்ம ஒரு சேல்ஸ் கவுண்டரில் இருக்கிறோம் அப்படின்னா வாடிக்கையாளர்களை படிக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய சேலஞ்ச். அதை வந்து நம்ம அதை வந்து இன்வெஸ்டருக்குமே சொல்லுவாங்கண்ணா. இன்வெஸ்டரே படிச்சுட்டு போனோம்னா வச்சுக்க நம்ம ஓவர் ப்ரிப்பேர்டாக இருப்போம். If you can choose anyone as a brand ambassador, who would it be? I mean, we were just discussing earlier about like the food, people behind the brand, sort of like representing the brand on social media and being the public face. But if it had to be a well-known celebrity, that sort of a person, I think Gukesh would be good. I mean, he just won the very interesting championship recently. I would have never guessed this option. Like if you're given 10 chances, na satyama adu vandirukadu. Great answer. I mean, such a young age, it's a huge achievement. It's the next generation. Yeah. கொஞ்சம் வளர்கிற ஸ்டேஜில் எங்களுக்கு இது அல்வாவாக விற்கிறதுனால சத்யராஜ் சாரை போடலான்னு ஒரு ஆசைப்பட்டோம். ஆமாம், ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் வரல. முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோம். இல்லை, இவங்க இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க. இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவங்க பிராண்ட் அம்பாசிடர், இப்போ விக்கி ப்ரோவாக இருக்கும், அவங்க நயன் மேமாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் த பிராண்ட் அம்பாசிடர், அது இதோட நான் அதில் சொல்லியிருந்தேன் முன்ன லக்குன்ட்டு. ஐ ஜஸ்ட் கேவ் தம் த ப்ராடக்ட், அவ்வளோதான். ஒரு பார்க்கிங் லாட்டில் பார்த்து ப்ராடக்ட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் போட்டாங்க. ஒரு மீட்டிங் தான். அந்த மீட்டிங் அப்போ கூட they didn't go more into the numbers. என்ன பண்ணுறீங்க, என்ன இது, இட் வாஸ் ஜஸ்ட் அ கான்வர்சேஷன். இதெல்லாம் பண்ணுறோம், இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம், இப்படி ஸ்கேலப் பண்ணலான் இருக்கும்போது அப்போ நாங்கள் பண்ண சேல்ஸுக்கும் நம்பர்ஸ்க்கும் அவங்க இருந்த இதுக்கும் இட் வாஸ் சும்மா இது ஜஸ்ட் ஒரு சும்மா போட்டு பார்க்கலாம் என்ன. பட் அவங்க அதை பிலீவ் பண்ணி உள்ளே வந்தாங்க. தட் இஸ் So Nayantara is your brand ambassador. GD, you already have a brand ambassador. No, so I think when we were doing this entire cleanup exercise, we said we wanted to have a focused approach. Tamil Nadu focused young South Indian brand we had some ideas, but we never knew how to afford it. I think that's when the investors also kind of helped us understand
இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாங்கிறது. At that time we had one kind of default name which was Anirudh. We thought that he fits everything, yeah. And South India he is known face. He is known even outside the Tamil Nadu. So that's how we kind of zeroed in on him. See, in our case, like you have Nayanthara, we have Kirti. So obviously Kirti is a friend. So for young folks, I still think Kirti is relevant. But எனக்கு ஒரு 2 நாளா நான் இவங்க பேர் சொல்லிருக்கேன். ஆக்ட்ரஸ் சரண்யா இருக்காங்கல்ல, அம்மா வேஸ்ட்ல நடிப்பாங்கல்ல. I think she'll be right fit to சரண்யா கொண்டு she'll be right fit to actually sell ஒரு அம்மா வயசுல இருக்கவங்களுக்கு பிரியாணி கிட் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு. So I would actually prefer working with someone like this from the brand ambassador angle, apart from Kirti. So Kirti, if you're watching, don't take offense. விஜய் அண்ணா ஆக்சுவலாக தளபதி He's your customer, right? அது நீங்கள் சொன்னதில்லை எங்கேயோ, பட் தி லாயல்ட்டி தட் ஹீஸ் ஹேட் டுவர்ட்ஸ் ஆர் பிராண்ட் வந்து நினச்சே பார்க்க முடியாது. ஆன் ரெக்கார்ட் நான் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சாண்ட்விச்சாக இருந்தாலும் நம்ம கடையில் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பார். ஆல் வி வாண்ட்ஸ் இட் நம்ம கடையிலேருந்து வரணும். ஏன்னா ஐ திங்க் தி லாஸ்ட் மூவி இப்போது கோட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எவ்ரி சிங்கிள் டே ஐ யூஸ் டு கோ ரன்னிங். 11 மணி கரெக்டாக வந்து அவர் டைம் ஷூட் டைம் அந்த பிரேக்கில் சாப்பிடுவார். நான் 11 மணிக்கு கடையில் இருந்து நான் அந்த சாண்ட்விச் பண்ணணும். நம்ம எல்லாருமே ஒரே சாப்பாடை வந்து தினைக்கும் சாப்பிட்டா சலிக்கும் இல்லைங்களா? அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால ஃபிட்டாக இருக்காரு. ஹி இஸ் பீன் ஹேவிங் அந்த சாப்பாடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாளைக்கு டெய்லி நான் தொடர்ந்து செஞ்சு கொடுப்பேன். அண்ட் whenever he is outside எங்கேயாவது வெளிநாட்டிலேருந்து ஷூட் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு ராஜேந்திரன் ஃபோன் பண்ணுவார். அவரோட அசிஸ்டன்ட் ராஜேந்திரன் ஃபோன் பண்ணி ஆனால் பிரியாணி சாருக்கு பிரியாணி. ஸோ அங்கேருந்து 10 நாளைக்கு ஒன்ஸ் வந்து பிரியாணி இருக்கு. நம்ம பிரியாணி இல்லாமல் பிரியாணி கண்டிப்பாக பிடிக்கும் அண்ணனுக்கு. ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் ஃபிட். மோசஸ் அண்ணாவோட டன். If you had to describe sum up your brand in one line without using the name, நாங்கள் கருப்பட்டியோட அம்பாசிடர் நீங்கள் தான். ட்ரெடிஷ்னல் தமிழ்நாடு சூப்பர் ஃபுட், தரமான நொறுக்கு தீனி அண்ட் ஃபில்டர் காஃபி ஆஃப் தமிழ்நாடு. நாங்கள் வந்து we are trying to innovate the most boring segment, masala. I think we are an innovation of masalas, what I would describe. தரமான வீட்டு சாப்பாடு. I'll take something like your approach. Introducing and propagating the concept of a gelateria in India. funniest customer moment ever. ஐயோ சொல்லும்போது எல்லாரும் யோசிக்க சரி, யாருக்கு இருக்கோ சொல்லலாம். ஐ திங்க் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நாங்கள் கேரளா சிக்கன் ஃப்ரைன்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். அது என்னென்னா பேசிக்கலி சிக்கன் மேலே இல்லை பன்னீர் மேலே மசாலா போட்டு கோட் பண்ணி பொரிக்கணும். அது டீப் ஃப்ரைட் ப்ராடக்ட்டு. அதை வந்து வதக்கிட்டு இங்கே பாருங்கள் ஒழுங்காகவே வரல அப்படின்னு சொன்ன கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட யூசேஜே வந்து கம்ப்ளீட்லி வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரைட் சிக்கன் கிட்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். அதில் வந்து சீசனிங் பவுடர்னு வச்சுருப்போம், மேரினேட் ஒன்று வச்சுருப்போம். சீசனிங் கடைசியாக மேலே தூவணும், மேரினேட் வந்து சிக்கன் மேலே அப்ளை பண்ணணும். மேரினேட் செம்ம காரமாக இருக்கும், சூப்பர் ஸ்பைஸியாக இருக்கும். லைக் நீங்கள் நாக்கில் வச்சுச்சிங்கன்னா ரொம்ப அன்பேரபுளாக இருக்கும். ஏன்னா மேரினேட் சார் சீசனிங்கை போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு மேரினேட் சீசனிங்கை போட்டு கடிச்சிட்டு இன்னும் இவ்வளோ காரம் இது என்ன மசாலான்னு திட்டினவங்க இருக்காங்க. I'll tell 2 instances. ஒன்று வந்து நீங்கள் ஐ மீன் இட் கேன் கம் ஆன்லைன், அண்ட் இன்னொன்று வரலாமா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஒரு நார்த் இந்தியன் கஸ்டமர் பேசிக்லி ஃப்ரம் பாம்பே. அவங்க வந்து நைட் வந்து ஷி ஹேட் அ ஃப்ளைட், ஆக்சுவலி லேட் ஃப்ளைட். ஸோ அப்போ வந்து ரைஸ் வேணும் எனக்கு, நல்லா பாஸ்மதி ரைஸ் வேணும் அண்ட் சிக்கன் கறி வேணும்னாங்க. நைட்டில் நம்ம வந்து ரைஸ் வந்து இங்கே கடையில் வந்து ஜென்ரலாக பண்ணுறதில்ல. லஞ்சோட நம்ம ரைஸ் செஷன் முடிஞ்சிடும். நல்லா போய் அங்கே சாப்பிட்ணும், அதனால் எனக்கு நல்லா சுட சுட பேக் பண்ணி கொடுத்துருங்க, நான் போய் சாப்பிட்ணும். அந்த டைமில் நான் இறங்குற டைமில் எனக்கு கிடைக்காது அப்படின்னாங்க. ஓகே, ஸோ எங்கள் ஸ்டாஃப் செங்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காப்புல, கண்ணு இது மாதிரி ஒரு பாம்பே கஸ்டமர்மா, இது மாதிரி நல்ல பாஸ்மதி ரைஸு அதுக்கப்புறம் சிக்கன் கறி வேணும்னு கேட்டிருக்காங்க, பேக் பண்ணி வச்சுரு, நான் வந்து கரெக்டாக போர்ட்டர் போடுறேன், அவங்க வந்துடுவாங்க, வந்து டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். எல்லாம் ஃபைன் ஓவர். எனக்கு அடுத்த நாள் காலையில் வந்து கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க. ஓகே, சந்தோஷமாக, சரி நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க, நல்லா பாராட்டுவாங்கன்னு ஃபோன் பண்ணதுக்கு, ஏங்க நான் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, என்னடா என்ன சொதப்பினானுங்கன்னு தெரியலன்னா, பாஸ்மதி ரைஸ் வந்து அவிக்காமல் அப்படியே வெறும் சாதம் ரைஸ் அனுப்பலாம். ரைஸ் கறி பக்கத்தில் பாஸ்மதி ரைஸ்ன்னு நான் சொன்னதே தப்பாக போச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணாதனால அது பொங்கி கொடுக்கணும். இல்லை பாஸ்மதி ரைஸ் டப்பா வெறும் லைக் ஆமாம் அரிசி பக்கத்தில் சிக்கன் கறி. அவங்க ஃபோட்டோ வந்து எனக்கு எடுத்து அனுப்புகிறாங்க.
நான் விழுந்து சிரித்தேன் ஆக்சுவலாக. அவங்களும் பொங்கி சாப்பிடணுமா? ஆமாம், எனக்கு பசியும் பார்த்ததே அவங்களும் வந்து பார்த்ததே கோவம் வரணுமா சிரிப்பு வரணுமானே தெரியலையே. இன்னொரு இன்சிடென்ட், இந்த வெயிட்டிங் காமெடி ஒன்று இருக்கும். நீங்கள் கடையில் வந்து கூட்டமாக இருக்கும்போது வெயிட்டிங்கில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து உதயநிதி ஸ்டாலினோட ஒரு ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து அவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. வெயிட்டிங் பார்க்குறவர் வந்து முக்கியமானவங்க போல இருக்குது. ஐ மீன் பொலிட்டீஷியன், நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு சண்டை வரும் அந்த இடத்துல அப்படின்னு இருப்பா. ஆனால் சரி நான் பார்த்துறேன்னா, சீக்கிரமாக பார்த்துறேன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி இன்னொரு கஸ்டமர் அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவோட என்கூட எனக்கு ஃபோட்டோ இருக்குது, இந்தா இது ஸ்டாலின் சாரோட நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நீ எனக்கு முதல்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இதுக்கோட பெரிய காமெடி. அவங்க அப்பா கருணாநிதி சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்த ஒரு கஸ்டமரு, எப்பா எல்லாருக்கும் தள்ளுங்கப்பா, எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு சொல்லி. இது ஐ மீன் அந்த இடத்துல வந்து ஐ மீன் அந்த என்டையர் க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசியில் வந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டு. எங்களோட இதில் சில இதற்கால ஒன்று சொல்கிறேன். ஜிஎஸ்டி ரோட்டில் நம்ம கடைகள் இருக்குது. ஒரு கஸ்டமர் வந்து ரிவ்யூ கிட்டத்தட்ட ஒரு பேராகிராஃப் வரை எழுதியிருக்காரு. இந்த மாதிரி இந்த வந்தேன் உங்கள் கருப்பட்டி காஃபிக்கு, அவர் மொட்டையாக உங்கள் கருப்பட்டிக்கு ஜிஎஸ்டி ரோட்டில் உள்ள உங்கள் கருப்பட்டி காஃபிக்கு போனேன், எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் சரியில்லை, மாற்றி தர சொன்னேன், மாற்றி தர மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ரஃப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய இது அவரோட இஷ்யூலாம் போட்டு எழுதிட்டார். நம்மளுக்கு அவர் சொன்ன ஸ்பாட்டில் உள்ள ஒரு கடையில் இருந்து நான் அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு பயங்கரமாக இது பண்ணுறோம். அந்த மாதிரி ஏன் நீங்கள் எவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி அவ்வளோ பேரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குகிறோம். ஏன்னா கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அது நம்ம அதை அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க திட்டினாலுமே அமைதியாக போகணும் அப்படின்றதான் நம்ம ரூடாக பேசுகிறாங்க. அவ்வளோதான் எழுதியிருக்காரு. எல்லாம் எழுதி எல்லாம் டீட்டெயிலாக பார்த்து இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கஸ்டமருக்கு எப்படியோ இது பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர் ஃபோன் நம்பர் எப்படியோ வாங்கி ஃபோனும் பண்ணுறாரு. அதே கஸ்டமர் ஃபோன் பண்ணி இந்த சார் ஆல்ரெடி உங்களோட ரிவ்யூ பார்த்தேன், ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நாங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி அப்படிங்கும்போது அவர் ஒரு வேர்டு யூஸ் பண்ணார், நீங்கள் அந்த பக்கத்தில் உள்ள கடை தான். நான் சார் இன்னொரு டைம் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அதுவும் இதேமாதிரி இன்னொரு கருப்பட்டி காஃபி இன்சிடென்ட் நடந்தது. என்னென்னா நான் பேசும்போது அந்த எங்கள் எம்ப்ளாயிஸ் ஃபுல்லாக எங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அண்ணே லவுட் ஸ்பீக்கர் வேறு பேசுகிறேன் அவங்க. ஆமாம், அவங்க முன்னாடி சரி சரிப்பா பாருங்க அப்படின்னு அவங்க லைட் அன்னைக்கு நல்லா சாப்பாடு இந்த மாதிரிலாம் இன்சிடென்ட் நடக்கும். ஹேம்பர்ஸ் வந்து இட்ஸ் இன் ஃபேஷன் நவ். கிறிஸ்மஸ் ஹேம்பர்ஸ், நியூ இயர் ஹேம்பர்ஸ். இப்போலாம் வந்து ஹேம்பர்ஸில் வந்து வெறும் ஃபுட்டு மட்டும் போடாமல் தே புட் சம் அதர் திங்ஸ் ஆல்சோ, நோட் புக், சம் கப், வாட் எவர். நாங்கள் வந்து இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து அனுப்பிச்சிருந்தோம் ஒரு ஹேம்பர். என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து ஒரு ஹேண்ட்மேட் சோப் வச்சுருந்தோம். தட் இஸ் ஆல்சோ wrapped in that whatever butter paper whatever. You thought it was a chocolate, huh? கடிச்சிட்டார் அது. கடிச்சிட்டு அவருக்கு புரியல என்னென்னு கால் பண்ணார். சார் அது வந்து சோப் சார், அதில் வந்து அந்த ஹேண்ட்மேட் சோப் எல்லாம் அது நான் பார்க்கல, நான் அப்படியே ஓப்பன் சாப்பிட்டார். தட் இஸ் ஒன் திங். I mean this people who have a restaurant will definitely have this experience. Is there are a lot of times that I'm behind the counter. அப்போ வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஐ நோ யுவர் ஓனர் பிரவீன், அவர் வந்து நல்லா தெரியும் எனக்கு, எங்களுக்கு வந்து லைக் வாட் எவர் ஐ நீட் திஸ் ஃபேவர் தட் ஃபேவர் வாட் எவர் அந்த மாதிரி கேட்டு, அப்படியா ஓகே என்ன வேணும் உங்களுக்கு, ஓகே எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் வந்து அவரை எப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு கேட்டேன். போன வாரம் கூட பார்த்தேனே அப்படின்னாரு. அது நான் தான். That happens a lot. நல்ல சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் சொன்னீங்க, இல்லைன்னா அவர் எப்படி கொஞ்சம் சாப்பிட்டுருப்பாரு. ஐயோ. The most random idea that brought you great success. Great success is a very that brought you heavy big word. Success so big da. Theriyad. I don't think we've done anything. I assume that Shark Tank would have been a inflection point or something, right? எதையுமே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறது இல்லைங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈவன் லைக் அது சொல்லணுமேட்டெல்லாம் கூட இல்லை, அது ஒரு உணர்வே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நோ மைல் ஸ்டோன் ஃபீல்ஸ் லைக் அன் அச்சீவ்மெண்ட். ஐ டோன்ட் நோ வை. அது வந்து எனக்கு பர்சனாலிட்டி இஷ்யூவாக என்னன்னு தெரியாது எனக்கு. பட் ஷார்க் டேங்க் டிட் அ லாட் ஃபார் அஸ். அந்த ஃபேஸ் ஆஃப் வேர் வி வர் அந்த டைமில் அந்த பிஸ்னஸில் வந்து வெப்சைட்லேயும் அமேசான்லேயும் எங்களுக்கு நல்லாவே வி காட் அ ரீச். இட் ஒர்க் தட் அட் தட் டைம். இந்த தமிழ்நாடு ஃபோக்கஸோடு நான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன்னா ஆக்சுவலாக அந்த ஷோக்கே நான் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இட் டசன்ட் ஈவன் லைக் there's no audience here. ஆமாம்.
ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோடு போவோம். ஐ திங்க் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த இயரில் லெட்ஸ் பி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட், விச் இஸ் வந்து பாருங்கள் 3000 பண்டில்ஸு 3000 to 3 9000 ப்ராடக்ட்டு ஒரு நாளில் விற்கணும்னு நினைக்கிறேன், நீங்களே ஐடியா கொடுங்கன்னு மக்கள்கிட்டே கேட்டோம். அவங்க கொடுத்த ஐடியாவை அவங்களுக்கே யூஸ் பண்ணோம், 2700 பண்டில் விற்றோம். ஸோ த ஹோல் வே ஆஃப் பீயிங் வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆஸ்கிங் தெம் வாட் டு டூ அண்ட் யூஸிங் த சேம் ஐடியா ஆன் தெம். என்னாச்சுன்னா அந்த ஐடியா கொடுத்த 1000 பேருமே இன்வால்வ் ஆகிட்டாங்க கேம்பெயினில். அவங்களுக்கு நாங்கள் விற்கவே தேவையில்லை, ஏன்னா அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க, அவங்களே வாங்காமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த இன்வெஸ்டட் கஸ்டமர்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த இயர்க்கில் எங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பெருசாக ஐடியா மாதிரி எதுவும் இல்லை. அது உங்களை பொறுத்த கன்சிஸ்டன்சி ப்ராசஸை வந்து கரெக்டாக டெய்லி ஒழுங்காக செஞ்சாலே ஐ திங்க் இட்ஸ் குட். எங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு குட்டி இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுக்காக வி ஆல்வேஸ் திங்க் அபவுட் சம் இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ். பட் உங்களுதெல்லாம் ஐ திங்க் ப்ராசஸ் இட்ஸ் அபவுட் கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ராசஸ். அவ்வளோதான். Specific product na last year I think during mango season we got Alfonso mango. அதில் இருக்கிற அந்த சீடை வந்து மெதுவாக மேலே ஒரு சின்ன இது போட்டு சீடை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே we filled it with mango ice cream and we sold it. It did very very well. எங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது ஏதாவது வேறு நிறைய ட்ராவல் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு ஸ்வீட்ஸ் கடையில் வித்தியாசமாக ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி பார்ப்போம்னு சொல்லி அதை நம்ம நாட்டு சக்கரை கருப்பட்டி போட்டு இது பண்ணுவோம். அதை கஸ்டமருக்கே சாம்பிள்ஸாக கொடுத்துருவோம். அதில் வந்து மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து பாசிட்டிவாக கொடுத்துட்டாங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் லான்ச் கொடுத்து அதை ஸ்கேல் மோட எடுத்துகிட்டு அப்படி தான் நாங்கள் ஒரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணிட்டுருக்கோம். வி லான்ச் த ப்ராடக்ட் வித் 10ங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஸோ சேவ் பண்ணி வைக்கிறக்கும் இட்ஸ் ஆப்ஜெக்ட் இல்லைங்க. ஏன்னா நான் இனிஷியலாக பண்ணும்போது இது எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் பண்ணோம் அந்த டர்மரிக் எல்லாமும். ஸோ அப்போ பண்ணும்போது அந்த டின்னில் பண்ணோம். டின் அது வந்து சாலிட் அலுமினியம் டின். ஸோ அதில் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது பை டிஃபால்ட்டாகவே என்ன ஆச்சுன்னா இது கிச்சனில் போகும்போது அது எங்களுக்கு ஒரு பிராண்ட் ரீகால் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் இன்னுமே ஒரு போன வருஷம் வாங்கினவங்க கூட அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, வீட்டில் ஒரு 10 டின் இருக்கும். ஸோ இது வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு கான்ஷியஸாக பண்ணது, இது ஒரு ரேண்டம் ஐடியா தான். சரி நம்ம போவோம், ஏன்னா இதை D2Cயில் பண்ண போகிறோம், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கம்யூனிட்டிக்கு. பட் அதுலேருந்து பல பிரச்சனைகள் வருது இப்போ. பட் அது வந்து ஒரு இதுவாக ஒர்க் ஆச்சு எங்களுக்கு. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இஃப் யூ ஹேவ் டு உங்கள் பிராண்டுக்கு வேறு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? ஐயோ எங்கே எழுதிட்டு இருக்கு, நான் ரொம்ப யோசிச்சு வச்ச பேர் இது. ஆமாங்க, எல்லாருமே ரொம்ப யோசிச்சு வச்சிருப்பா. அவர் ஊர் பேர் வச்சிருக்கிறாரு, எதுக்கு மாற்றுவார்? அண்ணனும் ஊர் பேர் இல்லை. அதை ஷார்ட்கட்டாக சப் பிராண்ட் இப்போ நான் இப்போது ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில இதில் QSR மாடலில் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒரு 15 இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். அதில் அதுக்கு மட்டும் கொஞ்சம் மக்களுக்கு டிஃப்ரென்சேஷன் காமிக்கிறதுக்காக ஆல்ரெடிஸ் கிச்சன் அந்த மாதிரி ஏதாவது அதிலே ஒரு ஷார்ட் ஃபார்ம் பண்ணலான்னு ஒரு சின்ன பிளான் இருக்குது. வேறு ஏதாச்சும் நேம் வச்சுருக்கீங்களா? என்கிட்ட இல்லை, நானே ஒத்துக்கிறேன். ஐ திங்க் வேஸ்ட் மணிலாம் அவங்க தாத்தா பேர் வச்சிருக்கிறாரு, எதுக்கு அவர் மாற்றுவார்? ஐ ஆல்சோ வாண்டட் சம்திங் வேர் எதுவுமே சொல்லாமல் சவுத் இந்தியாவை அப்படியே உங்கள் மைண்டுக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு. ஸோ கிரு டிவைன் ஃபுட்ஸ் எல்லாருமே யோசிச்சு வச்சுருக்கோம், போங்க மாற்ற மாட்டோம். இது பேர் கொண்டு வரதே 5 years ஆகிடுச்சுங்க. அது பேர் கொடுத்து டொமைன் கொடுத்து இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு வேறு பேர் வைப்பீங்களான்னு வர கேட்குறீங்களா? ஸோ ஐ திங்க் வித் திஸ் த செக்மெண்ட்ஸ் ஆர் ஓவர். ஜென்யூனாக வந்து எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷனாக இருந்துச்சு. எனக்கு வந்து நான் இதை வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே அதான் தோணியிருக்கும். உனக்கு மட்டும் லேர்னிங் இல்லை, ஒவ்வொருத்தருந்து லேர்னிங் இருந்துச்சுன்ட்டு. மேபி ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் வித் ஒன் குவிக் நோட் ஃப்ரம் ஈச் ஆஃப் யூ அபவுட் நீங்கள் இத்தனை நாள் பிஸ்னஸ் ரன் பண்ணியிருக்கீங்க. Day 1 இருந்த கிளாரிட்டிக்கும் இன்றைக்கி Day 22nd year இருக்க கிளாரிட்டிக்கும் எனக்கு Day 5th year 4th year இருக்க கிளாரிட்டிக்கும் பெரிய கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த கிளாரிட்டி எனக்கு Day 1 இருந்துச்சுன்னா மேபி நான் இந்த விஷயத்தை நான் ஏர்லியராக பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் யுவர் டேக் ஆன் ஹவு திஸ் கான்வர்சேஷன் வெண்ட். எங்களுக்கு இந்த காப்பி ரைட்டு, இந்த பேட்டர்ன், டிசைன் பேட்டர்ன் இது வந்து இப்போ இருக்கிற அனுபவம் முதல்ல இருந்திருந்தது. நாங்கள் அதை வாங்கியிருந்தோம் அப்படின்னா எங்களோட ஃபோக்கஸ் வந்து மஞ்சள் போர்டு வச்சிருக்க முடியாது, பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு மோனோபோலியாக இருந்திருப்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ரீச் பெட்டர் ஆஃப் நாங்கள் இன்னும் 50 பிரான்ச் போட்ட இடத்துல ஒருவேளை 100 பிரான்ச் தாண்டி இப்போமே அச்சீவ் பண்ணிக்கலாம். அது இல்லாததுனால இப்போ எங்களுக்கு ஒரு சில சர்க்கிள்கள் அதனால வந்தது. இப்போ அதுக்கு பின்னாடி இப்போ ரீசெண்டாக நாங்கள் போய்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் அந்த P&L பார்க்குறது, ஸ்கேலிங் பண்ணுறது, SOP பண்ணுறது எல்லாமே ஆரம்பத்தில் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அது நம்மளுக்கு அடிபட்டால் தான் அனுபவம் வருன்றது இயல்பு தான். I think from in the past 3 years of business பண்ணதில் I think it's just full of contradictions, right? ஏன்னா on one hand
you have to move really fast, be very decisive, but you have to be patient. On the other hand, you have to be very persistent, but at the same time, certain times you should be willing to cut your losses and move on. So it's just full of contradictions, and you have And to you tread that whole line of contradiction itself. you have to take it day by day. Brilliant. 22 இயர்ஸ்னு சொல்லும்போது யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. I think one of the reasons நான் சொல்லிடுறேன், one of the reason for Erode MMSோட current success வந்து his 18 years of correct mistakes and everything is what he has tried to fix in the last 4 years. நான் இன்ட்ரடக்ஷன் அப்பவே நான் அதான் சொன்னேன். டே டு டே நம்ம ரிலிஜியஸாக டெய்லி நம்ம செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சாலே ஐ திங்க் ரிசல்ட்ஸ் வில் ஃபாலோன்றது தான். I think தோனியோட டைலாக் தான் உங்க டைலாக்கும் மேட்ச் ஆகுது. அப்படிங்களா? ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் தான் நான் ட்ரஸ்ட் பண்றேன். I don't look at the outcome சொல்ல வரேன். கரெக்ட். அது ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. In the past we were not like that. In the past we had different goals. We were running behind something. We were running behind success. We were running behind, we were comparing ourselves with someone else. அவங்க எத்தனை கடை வச்சுருக்காங்கன்னா நம்ம எத்தனை கடை வச்சுருக்கணும், அப்புறம் இவங்களோட நம்பர்ஸ் இப்படி இருக்கணும், நம்மளோட நம்பர்ஸ் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு போட்டி. அதெல்லாம் ஐ மீன் அதான் கான்ட்ரடிக்டிங்காக இருக்கும். சில பேர் வந்து போட்டி இருக்கணும்னு வாங்க, சில பேர் பின்னாடி யாரோ துரத்துனா தான் நீ ஓடுவேன்னு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பேர் சொல்லும்போது இட் வில் பி லைக் எது கரெக்டுன்றது நம்மளுக்கு தெரியல. பட் of all these years I think what we've been doing right now is what is taking us to a different height. இப்போ நாங்கள் வந்து if you ask, I mean each of us, அண்ணன் சொன்னார் 100 கடை பண்ணுறது ஒரு டார்கெட் வச்சுருக்காங்கன்னு. he must be having something plans, each one will have இல்லையா. எங்களை பொறுத்த வரைக்கும் we are not looking further, அவ்வளோ தூரத்தில் பார்க்கல. நாங்கள் இவ்வளோ பெரிய ஆள் ஆகணும், இவ்வளோ பண்ணணும், வித்தின் நம்பர் ஆஃப் கடை அப்படின்றது நம்மளோட ஐடியாலஜியில் இப்போ இல்லை. பட் வி வேர் தேர், அந்த இடத்துல வி வேர் தேர் இன் தி பாஸ்ட். இத்தின் நம்பர்ஸ் பண்ணணும். இப்போ வந்து வி ஆர் நாட் ரன்னிங் பிஹைண்ட் நம்பர்ஸ், வி ஆர் நாட் ரன்னிங் பிஹைண்ட் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ். ஆல் வி ஆர் டூயிங் இஸ் ஃபாலோ ஜஸ்ட் தி ப்ராசஸ். ஈவன் நாங்கள் ஜென்ரலாக நாங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு என்ன சேல்ஸ் டர்ன் ஓவர் பண்ணுறோன்னு கூட பார்க்க மாட்டோம். ஸோ தட் இஸ் சம்திங், அது சில பேர் தப்புன்னு சொல்லலாம், எஸ், பட் அதை நாங்கள் பெருசாக ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டோம். வி டோன்ட் ரன் பிஹைண்ட் டார்கெட்ஸ். அதான் எங்களோட ஸ்டாஃப் நீங்கள் கேட்டிங்கன்னு நினைக்கிறேண்ணா, எப்படி பசங்களும் வந்து அதே மாதிரி இருக்காங்க. நான் பசங்களுக்கு வந்து வி டோன்ட் கிவ் இன்சென்டிவ்ஸ்லாம் இல்லை, டார்கெட்ஸே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்காது அந்த இடத்துல, நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நாங்கள் வந்து பெருசாக அதில் ஐ மீன் ஐம் நாட் சேயிங் இஃப் அதர்ஸ் ஆர் டூயிங் இஸ், அவங்களோட பிஸ்னஸுக்கு அது கரெக்டாக இருக்குது. எங்களோட பிஸ்னஸ் ஸ்டைலுக்கு நாங்கள் நினைக்கிற விஷயங்களை செய்யணும்னா எங்கள் பசங்க வந்து பேம்பர் பண்ணி தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ தே ஆர் பேம்பர்ட், லைக் திட்டமாட்டோம். எவ்வளோ லாஸ் இருக்குது, அவங்களால வந்து நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டம். உப்பே போடாமல் பிரியாணியெல்லாம் 20 கிலோலாம் போட்டிருக்காங்க. டோட்டலாக அது கஸ்டமருக்கு போகவே முடியாது. நம்ம முகத்துலேயும் வந்து அந்த கோவத்தையும் காட்டவும் முடியாது. ஸோ நாங்கள் கோவப்படவும் மாட்டோம். மேக்ஸிமம் வில் ட்ரை டு கீப் எவ்ரி திங் இன் ஆல் தி எமோஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு, சரி கண்ணு அடுத்த தடவை பார்த்துக்கலாம், இந்த இடம் நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை தான் சொல்லுவோம். தவிர மீறி வந்து அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறதுன்றது செய்யவே மாட்டோம். மேக்ஸிமம் வில் அந்த 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 டோனை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ ஐ திங்க் we'll live the same style and we never imagine we'll do a store in Singapore, Dubai or Malaysia before. அதான் நான் சொன்னேன், கோவிட் டைம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைம் தூக்கமே இல்லை, இங்கேயே என்ன ஆகும் தெரியாத போது தூக்கமே இல்லை. தூக்கத்துக்கு மாத்திரை தேவைப்பட்டுச்சு, அவ்வளோ கஷ்டம் இருந்தது. ஐ மீன் ஸ்லீப் இஸ் தி பிக்கெஸ்ட் டிசார்டர் இஸ் வாட் ஐ சி. ஸோ நோ டெசிஷன் மேக்கிங் தப்பாக இருந்தது, எல்லாமே டுக் அ டோல் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கிளாரிட்டி வந்து திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிளாரிட்டி இருக்குது. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ஃபாலோ த ப்ராசஸ். ஐ மீன் உங்களோட சம்மரி என்னென்னா, எனக்கு புரியுறது என்னென்னா, நம்ம எல்லாருமே கொஞ்சம் நம்பர்ஸ் நோக்கி ஓடுறோம் அட் அ சர்டன் ஏஜ். ஐ திங்க் உங்களோட என்டையர் இதை பார்த்தம்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி ஒரு மெச்சூரிட்டி வந்து சிக்னிஃபிகண்டாக, அண்ட் அதுதான் எங்களுக்கெல்லாம் காதல் கேட்குது. யூனோ வாட், தட்ஸ் த மெச்சூர். இந்த ப்ராசஸை மட்டும் நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா த நம்பர்ஸ் ஆர் டேக்கன் கேர். அதை வந்து நம்ம வி நீட் நாட் யூனோ திங்க் இன் டு த நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி கம். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் ப்ரீவியஸ்லி, you do all this rightly, things will happen for sure. It cannot go wrong. 100% it cannot go wrong. But you need patience. அதுவும் வேணும். நீங்கள் வந்து ஓவர் நைட்டில் வந்து அம்பானி ஆக முடியாதுன்றது சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை. யூ நீட் பேஷன்ஸ், டைம் வேணும். அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்காம போகாது, டெஸ்டினி தான்.
Perfect. I think that was the most mature thing that we heard because all of us are young and we were trying to do a lot of things. பட் யங்னா எங்க டொமைன்ல நாங்கள் எங்கன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து முக்கியமான லேர்னிங்காக நான் இந்த 4 இயர்ஸில் பார்க்குறது வந்து எல்லாரும் பண்ணிடலாம், எல்லாத்தையும் நம்மளே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 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 குருட்டு தைரியம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா மார்க்கெட்லேயும் வித்தரலாம் அப்படிங்கிறதுலாம். ஐ திங்க் ஜிடி ஆல்சோ ஹேஸ் சிமிலர் திங்ஸ் டு சே அபவுட் ஹிஸ் ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் வந்து எல்லா ரீஜன்லையும் பண்ண முடியாது. ஒரு மசாலா விற்கிறீங்கன்னா இட் ஹேஸ் டு பி டன் ரீஜன் பை ரீஜன். யூ ஹேவ் டு கேப்சர் ரீஜன் பை ரீஜன். யூ பிகம் அ வெரி ஸ்ட்ராங் பிளேயர் இன் ஒன் ரீஜன், கேப்சர் த மார்க்கெட் வெல் இனஃப் பிஃபோர் ஈவன் யூ ட்ரை டூயிங் சம்திங். பிகாஸ் இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் வைக்கக்கூடாதுங்கிறது எனக்கு மெச்சூரிட்டி வந்து லேட்டாக வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஏர்லியராக வந்துருந்துச்சுன்னா ஐ திங்க் த மனி தட் வி ஸ்பெண்ட் would have been lesser. But we all learn in a certain way. I think one of the ways that we learned is by spending a lot of money. Probably GD agrees with me on the spending money part, but that's my learning. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் whatever this last couple of years has taught us, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக நான் கன்சாலிடேட் பண்ணி உள்ளே வாங்கிட்டேன் தான் நான் இன்றைக்கி அந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். I feel like you know a lot more about how difficult it is that you may not even want to do it all over again. Yeah. But somewhere in all of this experience, I feel like that இனிஷியலாக இருந்த ஒரு கியூரியாசிட்டி, ஒரு சரி என்னாரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஐ மிஸ் தட். ஐ ஆக்சுவலி வுட் ராதர் not have this, you know, all of this complicated experience and learning and rather just stick to ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி. ஏன்னா எனக்கு காஃபிக்கும் ஃபில்டர் காஃபி சாப்பிட தெரியும், இதெல்லாம் சாப்பிட தெரியும், எனக்கு ஒன்றும் பண்ணலாம் தெரியாது. அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு குருட்டு தைரியத்தில் வந்து சரி ஏதோ பண்ணலாம் எங்கே போகுதுன்னு பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு there was something inside. Yeah, I feel like that dies over time when you become so invested in what is going on with the numbers, what is our plan next year. You சொல்றதெல்லாம் we're chasing something இல்ல, and in all of this we just forget where that real the spark came from. ஆமா, somewhere I'm feeling இல்ல அந்த ஃபேஸ்க்கே திரும்பி போயிடணும், இல்ல maybe I'll have to find a way to go back to that phase and let the business also go through that exciting thing. Like it's like what maybe இன்வென்டர் ஃபவுண்டர்ஸ் வில் டூ இல்லையா, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க, அது என்ன எக்ஸைட்டிங்காக இருக்கும், ரெஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் பை சம்படி எல்ஸ். மேபி வி ஹேவ் டு டூ சம்திங் லைக் தட் ஸோ தட் தெர் இஸ் அ ஸ்பார்க் இன் த பிஸ்னஸ் ஆல்வேஸ். இல்லை, when I look back we should be like focus. ஏன்னா இது நிறைய இதுவே இப்போ பண்ணும்போது இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது சரி இப்போயும் சரி there are many things tempting. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு அதை விட்டுட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதே அது ஒரு பெரிய லேர்னிங் ஆக்சுவலி. ஒன் மேன் ட்ரீம் எவ்ரிபடிஸ் ஜோக்குன்ற மாதிரி இது நீங்கள் இப்போ வந்து நம்ம இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கான்வர்சேஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் முடிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் விட்டு ஐஸ்கிரீம் விற்கிறியான்ற மாதிரி இருந்திருக்கும். ஜிடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பேஷன், ஏதோ ஒரு ட்ரீம், ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு போகிறது தான். தேங்க்யூ. எல்லாத்தோட ஆன்சருமே ஐ திங்க் இட் வாஸ் பிரில்லியன்ட். ஐ திங்க் வித் திஸ் நோட் டெஃபினெட்லி நாங்கள் பிளான் பண்ண டைமை தாண்டி ஒரு 2-3 மணி நேரம் அதிகமாக ஷூட் பண்ணியிருக்கோம். Which means that there is a genuine value that I found and each of you found, and whoever is seeing this will also find in a number. I've done a bunch of things on cooked recipe related content, reels related content பண்ணியிருக்கேன். We've invited a bunch of celebrities to cook, have fun. நிறைய கான்வர்சேஷன், நிறைய ஷோஸ் வந்து செம்ம ஃபன்னாக இருந்திருக்கு. But the most wholesome and the most learning is this few hours that I've got. And I think for that I'm really grateful that all the 5 of you chose to accept this invitation of ours. And இங்கே எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட more than half a day மேலே ஆயிடுச்சு, more than half a day இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஜிடி came in from Bangalore for this. ஸோ அது எல்லாமே வந்து it means a lot. I enjoyed this and I think this will make me do more content like this on cooked. சமைக்கிறத தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர் ஸ்டோரிஸை வந்து வெளில கொண்டு வரணும். சினிமாவில் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து சினிமா ஹீரோவாக காமிச்சு வில்லனாக காமிக்காமல் ஒரு ஃபேஸ் வரணுங்கிற ஆசையோடு வந்து ஐ வாண்ட் எண்ட் திஸ் ஷோ. ஆப்வியஸ்லி காஃபி வித் கரண் மாதிரி கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் ஆப்வியஸ்லி எல்லோரும் ஃபுட்டு கொடுத்துட்டீங்க, பட் 3 of you have brought hampers. So GD has brought hampers for all of you. Anna has brought hampers.
cooked, obviously நாங்களும் ஒரு hamper வச்சிருக்கோம். But I am sure that the rest of the 3 gentlemen will be happy to host you at their places whenever they want. Anytime. Yeah. So thank you so much. Thank you. Thank you. Thank you all.